ஜாம பூஜை. இதனை லிங்கோத்பவ காலம் என்று சொல்வார்கள். இரவு 11:30 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள இந்த நேரத்தில் தான் அடியாமுடி நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் லிங்க ரூபமாக காட்சி கொடுத்தார். சகல பாவங்கள் நீங்கி எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாமல் சிவன் மற்றும் சக்தியின் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த 3ஆம் ஜாம பூஜை. 4ஆம் ஜாம பூஜை 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாம பூஜை. இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் அரச பதவியையும் தேடி வரும். 30 கோடி தேவர்களும் ரிஷி முனிவர்களும் பூத கணங்களும் மனிதர்கள் அனைத்து ஜீவராசிகள் இந்த 4ஆம் ஜாம காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பதாக சொல்றாங்க. சிவபெருமானுடைய அருளை கிடைத்தால் பட்டங்களும் பதவிகளும் நம்மை தேடி வரும் என்பது நம்பிக்கை. சரி, எதனால மகா சிவராத்திரி அன்று கண் விழிக்க வேண்டும்? சிவராத்திரி தினத்தன்று கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே உயிர் சக்தியை மேல் நோக்கி எழுப்ப செய்து அன்று இரவு யார் ஒருவர் கண் விழித்து முதுகு தண்டை நேர்நிலையில் வைத்துக் கொள்வதால் அவர்களுக்கு உள்ள சக்தி இயற்கையாகவே பன்மடங்கு அதிகரிக்குமா. பல யோகிகள் முனிவர்கள் இந்த நாளை பயன்படுத்திதான் முக்தி அடைந்தார்கள்.